இப்போ சமீபத்தில ஒரு சூப்பரான ஒரு ஈவென்ட் நடந்தது. நம்ப இயக்குனர் மற்றும் நடிகர் பாக்யராஜ் அவர்களுக்கு 50 இயர்ஸ் ஆஃப் கோல்டன் தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஈவென்ட்ல நெறைய ஸ்வீட் மெமரீஸ்லாம் வந்து இருந்த போதிலும், நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் வந்து பகிர்ந்துகிட்ட ஒரு விஷயம், இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அவ்ளோ அழகா வந்து எல்லாருக்குமே பிரதிபலிச்சது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, முதல்வர் ஜெயலலிதா அவர்கள வந்து ரஜினி சார் கொஞ்சம் எதிர்த்து வந்து பேசினதால, அவங்களுக்கு நெறையாவே வந்து பிரச்சனைகள் வந்துச்சு. அந்த பிரச்சனையிலேருந்து பாக்யராஜ் சார் வந்து எப்படி ரஜினி சார காப்பாத்தி அவர் வீட்ல போய் சேஃபா கொண்டு போனாரு, அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரஜினிகாந்த் சார் வந்து சொல்லக்குள்ள, அத வேணா இப்போ வார்த்தையால வந்து கேட்கலாம். பட் ஆனா அது ஒரு நிகழ்வா வந்து நடந்தத வந்து நெனச்சு பார்க்கக்குள்ள எல்லாமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டா தான் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து தாண்டி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஆதாரமாக நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் பாக்யராஜ் சாருக்கு ஒரு கோல்டன் செயின வந்து பரிசாக வந்து குடுக்குறாரு. ஸோ அந்த ஒரு பாண்ட் அது போடக்குள்ள பாக்யராஜ் சார் ஆச்சரியப்பட்டு வந்து பார்க்கறது, அண்ட் இங்க கீழ பூர்ணிமா மேடம் வந்து லதா ரஜினிகாந்த் மேடம் கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அரவணைப்பு குடுக்கறதுன்னு, அந்த ஒரு பாண்ட் வந்து ரொம்பவே அழகா இருந்தது பார்க்கக்குள்ள. ஸோ நெறைய பேர் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு உதாரணம் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயம் வந்து சொல்றாங்க. ஒவ்வொரு நபர்கள சொல்றாங்க. கண்டிப்பா அந்த லிஸ்ட்ல பாக்யராஜ் சாரும், ரஜினிகாந்த் சாரும் சேருவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.